விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 14/5/2024 வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்கள் எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் சிறிது அனுசரணையாக போவது விசேஷம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். கொஞ்ச நாளாகவே தொழிலில் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவீர்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட பெரிய செல்வாக்கு அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த இழுபறியான நிலைமை மாறுவது ஆனந்தம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆத்ம ரீதியான சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். இடமாற்றம் வரலாம், வீடு மாற்றம் வரலாம், உத்தியோக மாற்றம் வரலாம், படிப்பு மாற்றம் வரலாம். வந்தால் எடுத்துக்குங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புதிய கடன்கள் பெற்றாலும் குடும்பத்திற்காக ஒரு சுபகாரியங்கள் நடப்பது ஆச்சரியம். காலேஜ் அட்மிஷன் கூட சுபகாரியம்தான். ஸோ ஏதோ சுபகாரியம்னா ஏதோ மண் வீடு மட்டும் நினைக்காது. ஸோ செலவுகள் காணப்படும். அது சந்தோஷ செலவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியமாக எல்லா விஷயமும் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த அமைப்பு நிவர்த்தி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வேற்றுமொழி மதத்தினரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். திடீரென்று குடும்பத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது லீகலைஸ்டாக இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாகனங்கள், பயணங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் மட்டும்தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி மற்றபடி வெளியிடம், உத்தியோகம், தொழில், படிப்பு, பணம் கொடுக்கல் எல்லாம் ஏற்றும். டக்குன்னு ஏதாவது ஷேர் கீர் முதலீடு பண்ணுவீங்க. நகை விஷயத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. கடகராசியாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் திருப்தி ஆவான். கணவனாக இருந்தாலும் மனைவி திருப்தி ஆவான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். செலவு தான், என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்படி அப்படி அப்படின்னு பார்த்தாலும் செலவு. உங்களுக்கு உங்கள் காசு போட்டு செலவு பண்ணணுன்னாவே ஒரு கஷ்டம். அப்புறம் வேறு யார் காசு வரும்? செலவுகள் வரும். அதற்கேற்ற பண வரவு விரைவிலே வரும். புரியுதா? துணை அல்லது துணைவியார், பிள்ளைங்க, குடும்பம், அப்பா அம்மா யார்கிட்டையும் கத்தாதீங்க. சேர்த்து வச்சு நம்ம என்ன எடுத்துன்னு போகிறோம்? சந்தோஷமாக இருங்க. அதிகமான கடன் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம். பிட் பேக்கெட்லலாம் வைக்காமல் முன்னாடி பேக்கெட்டில் வச்சுக்கிங்க. லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்பேக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கிங்க. டப்புன்னு பிளேடு போட்டுருவானுங்க. அதாவது ஞாபகம் மருதியாக இப்படி கொடுத்துட்டு இப்படி பாத்ரூம் போகிறேன்னு கூட பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி. இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும். ஜென்மத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வையால் ஞான மார்க்கம் வரும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கனால குடும்பத்தை மட்டும் தொந்தரவு பண்ண பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். லாபம் வரும். இன்னைக்கு
ஏதோ ஒரு சேமிப்பு வரும். ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறும். இதை வாங்கலான்னு நினைப்பீங்க, அதை வாங்கலான்னு நினைப்பீங்க, வாங்குவீங்க. அது வீட்டில் எது சொன்னாலும் ஒத்துப்பாங்க. ஆச்சரியத்தக்க அளவுக்கு சந்தோஷம் காணப்படும். தொடர்ச்சியாக மனசில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்க 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 குடும்பத்திற்கும் உங்களுக்கும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சகத்துக்கு ஏற்கனவே இருந்த தடை கொஞ்சம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மாலையில் இருந்து. பெரியவங்க விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்க சார். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து முறுக்கின்னு போனால் அது எப்படி? நீங்கள் தான் பேசணும். அர்த்தாஷ்டம சனி இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். துணை அல்லது துணைவியார்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விட்டு கொடுத்து போகணும். 7ல் குருவும் சூரியனும் இருக்குது. உத்தியோகம், தொழில், படிப்பு மட்டும் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை விட்டுறாதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு பாரி இறுக்கமாக இருக்கும். இன்றைக்கி யாருமே நமக்கு வேணாம், எல்லாம் போங்க, நான் ரூமில் உட்காந்துக்கிறேன்னு வைங்க. சந்திராஷ்டம் வந்துன்னு தான் இருக்கும் மாதம். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் பெற்றோர் பெரியோருடன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வண்டி வாகன மாற்றங்கள் நல்லாயிருக்கும், அசைய பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன குறை? எல்லாமே லிஸ்ட்டு போட்டிங்களே சார் கேட்குறீங்கள. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. கணவன் மனைவி சாதாரண சண்டை மொத்த பிரச்சனையும் பெருசாக்கிடும். டாம் டூம்னு குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடும். குடும்பத்தில் ஐயா சாமி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஐயா சாமி என்னை ஆளாக விடுன்னு மகர ராசி தான் விட்டுட்டு ஓடணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தீர்க்கமான முடிவு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். அரசு சூரிய சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள். பழைய பகைகளை மன்னிப்போம் என்று கை கொடுப்பது புத்திசாலித்தனம். புது தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு தைரியமாக தொடங்கலாம். என்ன சார் சனி இருக்கே சரியில்லையே அவர் சொல்கிறார், யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொடங்கலாம். அது ஏற்றம் பெறும். உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. மாலையிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஏற்றம் பெறக்கூடிய ராசி மீனம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். உடற்பயிற்சியை மட்டும் ரெகுலராக செய்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா ஜோதிடம் சார்ந்து ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்டு வச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் இது. நம்ம ஜோதிடர் இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை சொல்ல போறார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசி நல்ல ராசியில் மகாலட்சுமி வடபழனிலேருந்து ஒரு கேள்வி. விவாகரத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்க மீண்டும் சேருவதற்கு என்ன செய்யலாம் கேட்டிருக்கீங்க. அதாவது நான் ஒன்று தான் சொல்கிறது. இது போல் விவாகரத்து, குடும்பத்தில் சண்டை, இது போல் பிரச்சனை ஆரம்பித்தாவே சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கணும். பாட்டு தான் அது. கோளர் பதிகத்தை படிங்க, இல்லைன்னா கோளர் பதிகத்தையும் கேளு. மிராக்கல் பண்ணோம்.
இன்னொன்று குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு சண்டை கோர்ட்டு கேஸுன்னு போயிடுமோன்னு ஒரு பயம் வந்தாவே அபிராமி அந்தாதின்னு ஒன்று இருக்குது. அதில் 90வது பாட்டை தயவுசெய்து படிங்க. 4 லைன் தான். குடும்பத்தில் எப்படியாவது ஒரு பிரிட்ஜு கிடச்சிடும். ஓகேவா?